உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா மெட்ராஸ் ரவுடிகளா, நீங்க என்ன உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு எண்ணமே இல்லையா? பரணியோட இங்கேயே தங்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், உங்க பொண்ணையும் மருமகனையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா போலான்னு தங்கி இருக்கோம். கூச்சப்படாம வாங்க அங்கிள். ஏன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு கூச்சமா என்ன? நான் வரல, இப்போ அதான் வந்தீங்களா, போங்க. அட என்ன அங்கிள் நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க. கடத்திட்டு போற மாதிரி இதுவும் சமூக அரசியலா? அக்கா அக்கா உள்ளதாங்க இருக்காங்க, உள்ள போங்க. சரி வாங்க போலாம். வாங்கடி. என்ன மாமனாரே, என்ன பாக்குதீங்க? மரியாதைலாம் மனசுல இருந்தா பத்தாதா? கூச்சப்படாம உட்காருங்க. நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டான்டா. இல்ல என்னல விரும்பல, என்ன எல்லாத்தையும் வெளியில பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ? வெளியில அந்த பிள்ளை என்னடானா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூச்சப்படாம வாங்கங்குது. நீ என்னடானா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு கூச்சப்படாம உட்காருங்கன்னு எனக்கே சொல்லுத. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காருங்க கூச்சப்படாமன்னு எனக்கே நீ ஆர்டர் போடுத. ஆடல நீ, உன்னைய பத்தி நீயே மறந்துட்டியா? கூச்சப்பட வேண்டியது நீதான்ல. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வருவ ஞாபகம் இருக்குல்ல? எப்படி உள்ளார வரும்போது கையை இப்படி கட்டிக்கிட்டு கீழே உட்கார, கால் இப்படி வச்சுக்கிட்டு உன் தலைய மடக்கி உன் காலு நகத்து மேல வச்சுக்கிட்டு இருப்ப, தலையே தூக்க மாட்ட. இப்ப இவ்வளவு பேசுத நீ என்கிட்ட, என்ன திமிரு உனக்கு? என்ன இருந்தாலும் இது என் மாமனார் வீடு இல்லையா? நான் அவருக்கு ஒரே மருமகன் இல்லையா? அப்ப மரியாதை கூடுதலா தானே இருக்குன்னு, அதனாலதான் அவ்வளோ வேண்டான்னு சொல்லுதேன். நேரம் நேரம் எல்லாம் ஏன் நேரம். பரணி காலத்துல நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏன் பொண்டாட்டி பாக்கியம். அவ குடுக்கிற இடம் உனக்கு. மாமனாரே எதுக்கு புலம்பிட்டே இருக்கிறீரு? உட்கார வேண்டியதானே? வேண்டாம்ல. இல்ல வேணாம், இனிய பத்தி உனக்கு தெரியும். வந்தா அவ்வளவுதான், அருவாள் எடுத்து தலையை சீவிடுவேன். சீவி ஜாக்கிரதை. ஒத்த ஓட்டு நீ ஒத்து குதிரியா அவனுக்கு? மாமனாரே முதல்ல தலை தலைஞ்சிருக்கு, அதை சீவுங்க. தா என்னங்க தா குடிங்க. அத்தான் அது எப்படி அத்தான், உங்களுக்கு மட்டும் பட்டு வெட்டி கட்டினதும் தனி கம்பீரமே வந்துருது. இல்லே கம்பீரம் உள்ளுக்குள்ள இருக்கணும்ல, அது எந்த ட்ரெஸ் போட்டாலும் தானா வெளில வரும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.